இந்திய நாடாளுமன்ற தேர்தலோட முதல் கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சு இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு 89 தொகுதிகளில் நடந்துட்டு வருது. இந்த சமயத்துல வட இந்திய மாநிலங்கள்லயும் இரண்டாம் கட்ட தேர்தல் நடக்கிற கர்நாடகா மாநிலத்திலையும் மோடிக்கு எதிராக மக்கள் பேசின வீடியோக்கள் வைரல் ஆகிறத பார்க்க முடிஞ்சது. இந்த வீடியோக்களை தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியமா ஒரு சிறுவன் பேசின வீடியோவை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஷேர் பண்ணி பாராட்டியிருக்காரு. அந்த வீடியோக்கள் என்னென்ன, அதுல அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி இந்த காணொலியில பார்ப்போம். வட இந்திய மாநிலத்தில் ஒரு சிறுவனை பேட்டி எடுக்கும்போது பிரதமர் மோடி 80 கோடி ஏழை மக்களுக்கு ரேஷன் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நாட்டுல 80 கோடி மக்கள் ஏழையா இருக்காங்களா அப்படின்னு அந்த சிறுவன் கேக்குறாரு. मोदी जी ने गरीबों को कितना राशन दिया, कितने लोगों को दिया? 80 करोड़ ना। तो आप ये मानते हो कि 80 करोड़ लोग गरीब हो गए? मोदी जी के आने से आप ये मानते हो 80 करोड़ लोग गरीब हो गए? இந்த சிறுவன் கேட்ட கேள்வி பல சிந்தனைகளை உண்டு பண்ணிருக்கு. நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி நாட்டோட சுகாதாரத்துல, வேலை வாய்ப்புல, பண வீக்கத்துல கவனம் செலுத்தாத மோடி நம்ம தமிழ்நாட்டுல 1970களில் கொண்டு வரப்பட்ட ₹1 ஒரு படி அரிசி, அப்புறம் இலவச அரிசி அப்படிங்கிற திட்டத்தையும், பைப்லைன்ல தண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னு எல்லாம் தன்னோட சாதனையா சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அடுத்த 5 வருஷத்துக்கு இலவச ரேஷன் கொடுக்க போறோம் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில அறிவிச்சிருக்காரு. இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எந்தெந்த திட்டத்தை கொண்டு வந்து மக்களை வளப்படுத்தலாம், இல்ல காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில சொன்ன மாதிரி பட்டதாரிகளுக்கும் டிப்ளமோ முடிச்சவங்களுக்கும் ஊக்கத்தொகை கொடுத்து பயிற்சி அளிக்கிற மாதிரி எந்த ஆக்கப்பூர்வமான திட்டங்களும் இல்லாம ரேஷன் கொடுக்கறது மட்டுமே பெருமையா பேசிட்டு இருக்காரு. வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு மோடி சொன்னாரு. அப்படி பார்க்கும்போது 10 வருஷ ஆட்சியில 20 கோடி பேருக்கு வேலை கிடைச்சிருக்கணும். அவர்கள் மூலமா அவங்களுடைய குடும்பம், சுற்றுப்புறம் அப்படின்னு சேர்ந்து குறைஞ்சபட்சம் 40 கோடி மக்களாவது பயனடைஞ்சிருக்கணும். ஆனா வேலையை கொடுக்காம பட்டினி அதிகமாக்கிட்டு இப்போ ரேஷனை கொடுத்து அந்த பட்டினியை குறைக்க நாடகம் போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட்டினியை உருவாக்குனதே நீங்க தான் மோடி. இப்போ 80 கோடி பேருக்கு ரேஷன் கொடுக்கறேன்னு நாடகம் போடுறீங்களா அப்படிங்கிற சிந்தனையை தான் இந்த சிறுவனோட பேச்சு தூண்டுது அப்படின்னு சொல்றாங்க. இதுல ரொம்ப முக்கியமா பேட்டி எடுத்த பத்திரிகையாளர் இடி, அதாவது அமலாக்கத்துறை பத்தி எல்லாம் பேசுறீங்க, எப்படி அதை பத்தி எல்லாம் தெரியும் அப்படின்னு அந்த சிறுவன் கிட்ட கேட்கும்போது, நான் துரு ராத்தியோட வீடியோவை பாக்குறேன் அப்படின்னு அந்த சிறுவன் சொல்றாரு. அதுதான் பலருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்திருக்கு. जब आप एक ध्रुव राठी का वीडियो देख लोगे ना, आपको समझ में आ जाएगा डिक्टेटर। யூடியூபரான துருவ் ராத்தியோட வீடியோ சமீப காலங்களில் பரவலா பேசுபொருளானதை பார்த்திருப்போம். மோடி ஒரு சர்வாதிகாரியா, இந்தியா சர்வாதிகார நாடா மாறிட்டு வருதா அப்படின்னு தொடர்ச்சியா கேள்வி எழுப்பி ஆராய்ச்சி பண்ணி பல வீடியோக்களை போட்டிருந்தாரு. அது தேர்தல் சமயத்துல பலருக்கும் பல தெளிவுகளை கொடுத்திருக்கு. சமீபத்துல சினிமா மாதிரி ப்ரொஜெக்டர் எல்லாம் வச்சு துருவ் ராத்தியோட வீடியோவை கிராமத்துல பார்த்துட்டு இருந்தாங்க. அதுவும் வைரல் ஆச்சு. சோ அவருடைய வீடியோக்களும் கருத்துக்களும் மக்கள் மத்தியில, குறிப்பா இளைஞர்கள் மத்தியில ரீச் ஆயிருக்கு, புரிதலை கொடுத்திருக்கு அப்படிங்கறது தான் இந்த சிறுவனுடைய பேச்சு உணர்த்திருக்கு. இந்த சிறுவன் பேசுற வீடியோவை தான் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஷேர் பண்ணி, இளைஞர்கள் நம்மளை காப்பாத்துவாங்க, ஒருவேளை தென்னிந்தியால கிடைச்ச மாதிரியான ஒரு கல்வி நார்த் இந்தியா குழந்தைகளுக்கு கிடைச்சா அந்த பொற்கால உலகத்தை யோசிச்சு பாருங்க அப்படின்னு குளோபல் ஹியூமன் ரிசோர்ஸ் பூல் அப்படிங்கிற நிறுவனம் சொன்ன ஒரு கோட்டை மேற்கோள் காட்டி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காரு. இவர் இப்படி ஷேர் பண்ணி கருத்தை பதிவிடவும் அது தமிழ்நாடு மக்கள் மத்தியில ரீச் ஆனது. பரவாயில்லப்பா, வட இந்தியாவை நினைச்சு நாம பயந்துட்டு இருந்தோம், ஆனா இந்த தம்பி பேச்சை பார்த்தா நம்பிக்கையா இருக்கு அப்படின்னு பதிவிட்டு வராங்க. இந்த வீடியோ தொடர்ந்து பெங்களூர்ல இந்தியா டுடேல இருந்து இளைஞர்கள் கிட்ட ஏன் நீங்க ஓட்டு போட போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. பெங்களூர்ல நல்ல ரோடு வேணும், டிராவல் பண்ண கஷ்டமா இருக்கு அப்படின்னு முதல்ல பேசின பெண் சொல்றாங்க. பின்னாடி நின்னுட்டு இருந்தவர்கிட்ட கேட்கும்போது படபடன்னு வெடி வெடிக்கிற மாதிரி பேசி அதிர வச்சிருக்காரு. ஏன் ஓட்டு போட போறீங்க அப்படின்னு கேட்ட உடனே, நாம ஜனநாயகத்தை காப்பாத்துறதுக்காக, தேசம்னு நமக்கு ஒரு பேர் இருக்கு, அதை காப்பாத்துறதுக்காக ஓட்டு போடணும். உண்மையை சொல்லணும்னா இப்போ நாம ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கோம். எதிர்கட்சி தலைவர்கள் சிறையில் அடைக்கப்படுறாங்க. இந்தியாவில் முதல் முறையா ஒரு முதலமைச்சர் கைது பண்ணப்படுறாரு. எதிர்கட்சியோட பேங்க் அக்கவுண்ட் முடக்கப்படுது. இது போல பல இருக்கு அப்படின்னு யோசிக்காம எந்த தடுமாற்றமும் இல்லாம நிதானமா பேசியிருக்காரு அந்த இளைஞர். இவருடைய பதில கேட்ட உடனே, ஒருவேளை எதிர்கட்சி தலைவர்கள் ஊழல் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலையா அப்படின்னு அந்த பத்திரிகையாளர் கேட்கும்போது, அதுக்கு உடனே, இப்ப நான் ஒரு ஊழல் செஞ்ச எதிர்கட்சி தலைவரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற கட்சிக்கு நான் மாறிட்டேன்னா நான் பண்ண எல்லா தப்பும் காணாம போயிடும், அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சிம்பிளா சொன்னாரு பாருங்க. அந்த இளைஞர்கள் கூட்டத்துல இருந்து கைத்தட்டலும் கோஷமும் எழும்புது. For the nation, why you will vote? I feel that we need to vote to save the democracy and for the name we have as a nation. To be honest, we live in very difficult times. The opposition leaders are being arrested. This is the first time a sitting chief minister is being arrested. Their opposition bank accounts are being blocked. And there are many things. But you wouldn't even imagine for once that maybe those opposition leaders could be corrupt? So, do you mean that if I am a corrupt opposition leader and if I change my party and go to a party that is in power, all my crimes and all will be washed away, like how it is happening right now? Don't you think that is a point? I would like to add that we have to focus on... Okay then. அடுத்து பேசின பெண்,
கட்சி மாறுறதெல்லாம் அவங்களுடைய விருப்பம், விசாரணையெல்லாம் கோர்ட் பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அதை வச்சு அந்த இளைஞர்கிட்ட இடி சிபிஐ எல்லாமே தன்னிச்சையான நிறுவனங்கள் தானே, அது எப்படி நீங்க ஒரு அரச குற்றம் சொல்ல முடியும், அதையும் தாண்டி அவங்க தப்பு பண்ணாங்களா இல்லையா, ஜாமீன் கொடுக்கணுமான்னு கோர்ட் பாத்துக்கும் இல்லையா அப்படின்னு அந்த பத்திரிகையாளர் கேட்கும்போது, ஆமா இந்திய துறை பவர்ஃபுல்லானது, அண்மையில தலைமை நீதிபதி பல நல்ல முடிவுகளை எடுத்திருக்காரு, வேலை பார்த்திருக்காரு. ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த தேசம் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி என்ன கேட்கணும்னா, ஒரு தலைவர் எதிர்கட்சியில் இருந்தா அவர் மேல கேஸ் இருக்கு, ஆனா அவர் கட்சி மாறுற நேரம் அந்த மூமெண்ட்ல எல்லா இடி சிபிஐ குற்றச்சாட்டுகளும் கைவிடப்படுது, அது எப்படி நடக்குது அப்படின்னு பளிச்சுன்னு கேட்கிறாரு. இதை கேட்டுட்டு பத்திரிகையாளர் வேற ஒருத்தர் கிட்ட பேட்டி எடுக்க போறாரு. அந்த பெண்ணும், இங்க இருக்கிற அதிகமானவர் முதல் முறையா ஓட்டு போட போறோம், நாம நமக்கான தலைவர்களை தேர்ந்தெடுக்க ஓட்டு போடணும், எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அமைதியை கொண்டு வரதுக்காக ஆட்சியை நடத்தணும், சமூக வெறுப்பின் அடிப்படையில ஆட்சி நடத்தாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. Any party that brings more peace and doesn't rule based on communal hatred, it's fine. இந்த வீடியோவை ஷேர் பண்ணி தான் இளைஞர்கள் மத்தியில அரசியல் புரிதல் எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க. இங்க எதிர்கட்சிகள் ஒடுக்கப்படுறாங்க, ஜனநாயகத்தை காப்பாற்றணும், இடி போன்ற நிறுவனங்கள் பயன்படுத்தப்படுது, வெறுப்பில்லாத அமைதியை கொண்டு வர ஆட்சி தான் வேணும் அப்படின்னு அவங்களுடைய பேசிக் எண்ண ஓட்டமே இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மேலும் மோடியோட அராஜக ஆட்சியை இளைஞர்கள் கவனிச்சுட்டு வராங்க. இளைஞர்கள் இனி இந்திய அரசியலை புரிஞ்சுக்கிட்டு நியாயத்தின் பக்கம் நிற்க ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ நேத்துல இருந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. மேலும் நேத்து பேசின அதே பெங்களூர்ல தான் இன்னைக்கு தேர்தல் நடந்துட்டு இருக்கு. அங்க இளைஞர்களோட ஓட்டு யாருக்கு போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இதை தவிர ராஜஸ்தான்ல யாருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நியூஸ் 18 சேனல்ல இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அங்க வரிசையா நாங்க காங்கிரஸ் தான் ஓட்டு போடுவோம், காங்கிரஸ் காங்கிரஸ் அப்படின்னு வரிசையா சொல்ற வீடியோ ஒன்னு வைரல் ஆகிட்டு இருக்கு. हित में मोदी कांग्रेस में। कांग्रेस क्यों पसंद है? कांग्रेस अच्छा काम करती है। कांग्रेस अच्छा आप बेरोजगार युवाओं की आवाज है, वो कांग्रेस उठाती है। कांग्रेस आपको लग रहा है? कांग्रेस 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 क्यों पसंद है आपको? जो युवाओं को आगे बढ़ाती है कांग्रेस। இன்னொரு பக்கம் கோவிட் காலத்துல காங்கிரஸ் இருந்திருந்தா மக்களுக்கு இலவச தடுப்பூசி கிடைச்சிருக்காது அப்படின்னு மோடி சொல்றாரு. இது உண்மைதானே அப்படின்னு ஒரு நபர் கிட்ட ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாரு. ஆனா அந்த நபரோ, ஒரு காலத்துல போலியோவால பாதிக்கப்பட்ட இந்திய தேசத்தை காங்கிரஸ் தான் போலியோ இல்லாத நாடா மாத்துச்சு, அதுவும் இலவசமா போட்டாங்க, என்ன ஒண்ணு பிஜேபி செய்யற மாதிரி அங்க விளம்பரம் செய்யல, கொரோனா ஊசி போட்டாங்க, ஆனா அத பாஜகவினர் பொதுமக்களுக்கு ஏதோ பெரிய உதவி செஞ்ச மாதிரி, பொதுமக்களுக்கு பிச்சை போட்ட மாதிரி விளம்பரம் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனா காங்கிரஸ் அப்படி செய்யல அப்படின்னு சொல்றாரு. இந்த வீடியோவும் படுபயங்கரமா ஷேர் ஆயிட்டு இருக்கு. और मोदी जी कहते हैं कि कांग्रेस पार्टी की सरकार रही होती तो वैक्सीन भी किसी को नहीं मिलती। वो तो जब ही पता लग सकता था अगर वो होते। ऐसा नहीं है, कांग्रेस ने पोलियो मुक्त भारत को किया है और वो भी फ्री में किया है, लेकिन कांग्रेस क्या है कि कोई काम को करने के बाद में पब्लिक पे जताती नहीं है कि मैंने तुम पे ये एहसान किया है। और आज की जो सरकार है वो कोई भी काम करने के बाद में पब्लिक पे थोपती है कि तुम मेरे एहसानमंद हो कि मैंने तुम्हारे साथ में ये एहसान किया है। और रही बात विकास की, तो विकास देश में कुछ इस प्रकार से हो रहा है, जो रेलवे स्टेशन है वो ही है। அடுத்து ஒரு பெண்மணி கிட்ட நீங்க மோடியோட பேட்டி எல்லாம் டிவில கேக்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, மோடி எப்பெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாரோ நான் எந்திரிச்சு கிளம்பிடுவேன், அவரு பொய் பேசுறவரு, இப்பெல்லாம் யாராவது மோடிக்கு ஓட்டு கேட்க வந்தா நான் அவங்கள அடிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்துல இருக்கிற பெண் பேட்டி கொடுத்திருக்காங்க. கிராமத்துல இருக்கிற பெண்கள் எல்லாம் மோடியால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஆனா இப்ப வந்துட்டு தாலியை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காரு, சத்தம் போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு அந்த பெண் ரிப்ளை கொடுக்குறாங்க. இதுக்கு அடுத்து பப்ளிக்ல நடந்த ஒரு டிபேட் ஷோல பாகிஸ்தான் விருப்ப பேசுற மோடி, பாகிஸ்தான் கம்பெனி கிட்ட இருந்து எதுக்கு எலக்ட்ரல் பண்ட்ல காசு வாங்கினாரு, எதுக்கு மாட்டுக்கறி விற்கிறவங்க கிட்டயும் மாட்டுக்கறி விற்கிற கம்பெனி கிட்ட இருந்து எலக்ட்ரல் பண்ட் வாங்கினாரு அப்படின்னு ஒரு நபர் கேள்வி கேட்கிறாரு. அந்த நபர் சொன்ன பதில கேட்ட உடனே ஆங்கருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாம அப்படியே முழிச்சிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவும் ஷேர் ஆகிட்டு வருது. कि ये सनातन कर रहे हैं, पाकिस्तान की कंपनी से इनको चंदा गया है, और एक गौ मांस की कंपनी है उनसे चंदा गया, एक सट्टे की कंपनी है उनसे चंदा गया, तो ये जो ऐसे बातें कर रहे हैं तो ये सनातन होने का जो दम्ब भर रहे हैं तो कैसे ये। ஆக மொத்தம் பார்க்கும்போது தமிழ்நாட்டோட சேர்ந்து வட இந்தியாலும் சரி மற்ற பகுதிகளையும் சரி மோடிக்கு எதிரான அலை உருவாகிட்டே இருக்குது அப்படிங்கறதா இந்த பேட்டி எல்லாமே காட்டுது. இதை மக்களும் வைரலா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் முன்னாடியே சொன்ன மாதிரி துருராத்தியோட வீடியோ ரொம்ப மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு உண்டாகிட்டு இருக்கு. இது தேர்தல் சமயத்தில் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கறதா மிகப்பெரிய எதிர்பார்ப்பாவே இருக்கு. இப்பதான் 2வது கட்ட தேர்தல் நடந்துட்டு வருது. இன்னும் 5 கட்ட தேர்தல்லாம் இருக்கு. இப்பவே இப்படி எதிர்ப்பலை கிளம்பிட்டு இருக்குன்னா இன்னும் இது போக போக அதிகரிக்கும் அப்படின்னு தான் பேச்சுக்கள் வந்துட்டு இருக்கு. நீங்க எதை விதைச்சிங்களோ அதை தான் அறுவடை பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கூற்று இருக்குது. அது போல மோடி வெறுப்பை விதைச்சிட்டு இருக்காரு, மக்களை கண்டுக்காம முதலாளிகளை கவனிச்சுட்டு வராரு, மக்களை அந்நியப்படுத்திட்டு இருக்காரு. அதுக்கான பலனை மோடி அறுவடை பண்ணுவாரு. அதுக்கான ஆரம்ப கட்டமா தான் இந்த வீடியோக்களை நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு.